ஓம் நமச்சிவாயம். வணக்கம் அன்பு உறவுகளே. தீபாவளி பண்டிகை முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு யாத்திரை திட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த யாத்திரை எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்னையிலேருந்து புறப்பட்டு ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ், குருச்சேத்திரம், டெல்லி இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சென்னை வர்ற மாதிரியான சென்னை டு சென்னை யாத்திரை திட்டம். இந்த யாத்திரையில் நபர் ஒருவருக்கு கட்டணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன செலவாகும் அப்படின்னா, ஒரு நபருக்கு 15,999 ரூபா செலவாகணும். இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முன்பணமாக 6,000 ரூபா செலுத்தி டிக்கெட் நீங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம். ஆன்லைன் டிக்கெட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும். இப்போ இந்த யாத்திரை துவங்கக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா 7/11/2024 15/11/2024 7/11 மாலை நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலிமா கிளம்புறோம். திரும்ப 15/11 அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக நம்ம சென்னை சேர்றோம். இப்போ இந்த யாத்திரை திட்டத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய பணத்தில் என்ன அடங்கும் என்ன அடங்காது அப்படின்னு பார்ப்போமா. உங்களுக்கு நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா போகிறது, திரும்ப டெல்லியிலேருந்து சென்னை வர்றது, ரெண்டு வழியிலையுமே தேர்ட் ஏசி ரயில் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் அங்கே போய் தங்குறதுக்கு 3 நபர்களுக்கு ஒரு அறை, 3 ஷேரிங் ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் வழங்கப்படும். அப்புறம் அங்கே உள்ளூரில் ஊர் சுற்றி பார்க்குற பஸ்ஸு, அதாவது ஒரு ஊர் டு ஒரு ஊர் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஆக்ரா மதுராவில் போகிறது, அங்கேருந்து ஹரித்வார் போகிறது, இந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நமக்கு ஏசி பஸ்ஸு 2+2 அப்படிங்கிற பேஸில் இருக்கும். 2 பேர் ஒவ்வொரு பக்கம் உட்கார மாதிரியான புஷ்பேக் சீட்டு ஏர் பஸ்ஸு. அப்புறம் தினசரி 3 வேளை நம்ம தமிழக சைவ உணவு சிறப்பான வகையில் உங்களுக்கு வழங்கப்படும். ரொம்ப அருமையான ஒரு உணவு உங்களுக்கு வழங்குகிறோம். அது போக தினசரி ஒரு தண்ணீர் பாட்டில் வழங்கப்படும். இது எல்லாம் நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டணத்தில் அடங்கிடும். எக்ஸ்க்ளூஷன், அதாவது இந்த கட்டணத்தில் அடங்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில் பயணத்தின் போது உணவு, அதாவது நம்ம 7ஆம் தேதி நைட் சென்னையில் கிளம்புவோம். 8ஆம் தேதி ஒரு பகல் முழுமையாக பயணம் பண்ணுவோம். அந்த முழுமையான பயணத்தின் பொழுது நீங்கள் அந்த 3 வேளைக்கான சாப்பாடு நீங்கள் பார்த்துக்கணும். அது நீங்கள் வீட்டில் கொண்டாந்தீங்கனாலும் சரி, அல்லது ரயில் கேண்டீனில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ரயில் பயணத்தில் உணவு உங்களோட செலவில் வந்துடும். அதே போல் டெல்லியிலிருந்து திரும்ப வரும்போது அதே போல் ஒரு பகல் 3 வேளைக்கான உணவு ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்துக்கணும். ஆக ரயில் பயணத்தில் உணவு வழங்கப்பட மாட்டாது. அது போக நுழைவு கட்டணங்கள், தாஜ்மஹால் நுழைவு கட்டணம், டெல்லியில் பார்த்தீங்கன்னா குதுப்மினார், இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கெல்லாம் போகும்போது அந்த அரசாங்கம் அல்லது அந்த குறிப்பிட்ட என்ன நிர்வாகம் நுழைவு கட்டணம் விதிக்கிறாங்களோ அந்த மாதிரியான நுழைவு கட்டணங்கள் உங்களை சேர்ந்தது. அப்புறம் ஹரித்வாரில் ரோப்கார், மானஸ் தேவி சண்டி தேவி போகிறதுக்கு ரோப்கார் கட்டணங்கள், அது ஒரு 500 ரூபா அளவுக்கு வரும் ஒரு ஆளுக்கு. அது போக உள்ளூர் ஆட்டோ செலவுகள், அதாவது நம்ம பேருந்து தவிர அங்கேருந்து இறங்கி இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வச்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆட்டோ செலவுகள். ஆக எக்ஸ்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டணத்தில் அடங்காதது உங்கள் செலவில் ரயில் பயணத்தில் உணவு, நுழைவு கட்டணம், ரோப்கார், உள்ளூர் ஆட்டோ மற்றும் இதர செலவுகள். அது மேற்கொண்டு நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கிறது உங்களுடைய பொருளாதார சக்தியை பொறுத்தது. இப்போ இந்த பயண திட்டத்தை பார்த்துருவோமா, நம்ம எப்படி கிளம்பி எப்படி போக போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த யாத்திரையில் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் 7ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளார சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 7/11/2024 வந்துட்டிங்கனாக்கா, அன்னைக்கு 10 மணிக்கு மேலே கிளம்பக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக நம்ம புறப்பட்டு முதல் பயணமாக ஆக்ரா நோக்கி போவோம். 8ஆம் தேதி முழுமையாக ரயில் பயணம். 9ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணிக்கு நம்ம ஆக்ரா போய் இறங்குவோம். இறங்கினதும் உங்களுக்கு போய் அங்கே அறைகள் வழங்கப்படும். நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, குளித்து முடிச்சுட்டு தயாராகி வந்தீங்கன்னாக்கா, நாம் நேராக தாஜ்மஹால் பார்க்க போவோம். தாஜ்மஹால்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு நேரம் இருக்கிறத பொறுத்து நீங்கள், ஏன்னா தாஜ்மஹால் போனாவே நம்ம மக்கள் ரொம்ப ஆனந்தத்தோடு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் நேரமாக வந்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா கோட்டையை பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா மதிய உணவாயிரும். மதிய உணவு சாப்பிட்டு நம்ம அறையை காலி பண்ணிவிட்டு நேராக மதுராவை நோக்கி போக வேண்டியதுதான். மதுரா போயிட்டு மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி மற்றும் பிருந்தாவன், அந்த மாலை நேரத்தில் அந்த பிருந்தாவனில் அந்த பிரேம் மந்திர்லாம் விளக்கு ஒளியால் ஜொலிக்கும், தேவலோகமாட்டு இருக்கும்.
அதை பார்த்துட்டு அன்னைக்கு இரவே வந்து நம்ம அங்கேருந்து நேரடியாக வந்து ஹரித்வார் நோக்கி பயணப்படுவோம். மறுநாள் விடிய காலையில் ஒரு 2-3 மணிக்குள்ளார நம்ம வந்து ஹரித்வார் போய் சேர்ந்துடும். அங்கேயும் உங்களுக்கு அறைகள் வழங்கப்படும். அங்கேயும் நீங்கள் தங்கி ஓய்வு எடுத்துட்டு அன்னைக்கு அங்கேருந்து நம்ம காலையில் வந்து கங்கையில் போய் குளிக்க போகிறோம். ஹரித்வார் கங்கையில் குளிக்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். ஏற்கனவே நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஹரித்வார் போகாதவங்களா இருந்தீங்கன்னா வாங்க வந்து அனுபவிச்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஹரித்வார் கங்கையில் குளிச்சுட்டு வந்து நம்ம காலை சிற்றுண்டி டிஃபன் சாப்பிட்டு அங்கே லோக்கல் எல்லாமே ஆட்டோ தான், பஸ் கிடையாது. அந்த ஆட்டோ வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பினோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசிரமங்கள், சிறு கோவில்கள்லாம் பார்த்துட்டு சண்டி தேவி, மானஸ் தேவி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இடையில வந்து ஒரு தடவை மதிய உணவுக்காக நம்ம வர மாதிரி இருக்கும். மதிய உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப போனோம்னா மானஸ் தேவி, ஏன்னா காலையில் சண்டி தேவி போயிடுவோம். அது வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் உயரமான மலை. அதே போல் மானஸ் தேவியில் எப்பயுமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கங்கா ஆரத்தி பார்க்குறது. அதனால் மானஸ் தேவி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம்னாக்கா அங்கே ஹல்கி பொடிங்கிற இடத்துல ஹரித்வாரில் நம்ம கங்கா ஆரத்தியும் பார்த்துட்டு நம்ம அறைக்கு வந்து அன்றைக்கி முழு இரவு தங்கி ஓய்வு. மறுநாள் காலையில் சாவகாசமாக நீங்கள் எந்திரிக்கலாம். ஏன்னா 2 நாள் ஏற்கனவே அலைச்சல் பட்டிருக்கனால ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டிங்கனாக்கா காலைல நான் சிற்றுண்டியை முடிச்சுக்கிட்டேன். இப்பயும் வந்து நீங்கள் கங்கையில் குளிக்க போகணுன்னாலும் போயிட்டுலாம். திரும்ப ஹரித்வார் கங்கைக்கு இல்லை அறையிலேயே குளிக்கிறதுனாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. குளிச்சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம கிளம்பணும்னா ரிஷிகேஷ் நேராக போகிறோம். ரிஷிகேஷில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் மற்றவைகள்லாம் பார்த்துட்டு வந்து மதிய உணவு சாப்பிட்டு நாம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு அங்கேருந்து நேராக குருஷேத்திர பயணம். நைட்டு போய் குருஷேத்திரத்தில் தங்கல். மறுநாள் காலையில் நம்ம குருஷேத்திரம் போய் பார்த்துட்டு உள்ளூர் இது எல்லாமே வந்து உள்ளூரில் வந்து ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து போய் பார்த்துட்டு குருஷேத்திரம் போகிற நடந்த இடங்களை பார்த்துட்டு திரும்ப அன்னைக்கு வந்து மதியத்துக்கு மேலே கிளம்புனோம்னா டெல்லி வந்துடுவோம். அன்றைக்கி நைட்டு வந்து டெல்லியில் ஹால்ட்டு ஓய்வு அன்றைய இரவு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு டெல்லியில் பிர்லா மந்திர், குதுப் மினார், இந்திரா காந்தி நினைவு இல்லம், பாராளுமன்ற கட்டிடங்கள், இந்தியா கேட்டு, செங்கோட்டை, அப்புறம் நம்ம பஜார் வேணுங்கிற பொருட்கள் வாங்குறதுக்கு இது எல்லாமே டெல்லியில் வந்து பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கும். நம்ம மக்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்கிறத பொறுத்து இந்த இதெல்லாமே பார்க்க முடியும். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு இரவு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக கிளம்பணும்னாக்கா 14ஆம் தேதி ரயில் பயணம். 15ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம வந்து சென்னை வந்து சேர்ந்துருவோம். ரொம்ப அற்புதமாக இந்த திட்டத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இதில் வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக நம்ம பயணம் எல்லாம் போயிட்டு வரது விருப்பப்படுறவங்க உடனடியாக இன்றைக்கி இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் முன்பணங்கள் செலுத்த ஆரம்பிச்சிங்கனாக்கா உடனடியாக டிக்கெட் நாங்கள் போட ஆரம்பிச்சிருவோம். எல்லோரும் வாங்க, நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வரலாம். வாழ்க வளமுடன். அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளான எனது ஓம் நமச்சிவாயம் அவர்களை கேட்டுக்கொண்டு நான் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. ஓம் நமச்சிவாயம்.